இந்த ஃபோன் பார்த்து, ப்ளூ லைட் பார்த்து கண்ணு கெட்டு போயிடுது. நைட்டில் சீக்கிரமாக தூங்குங்க. பசங்க கெட்டு போயிடுறாங்க. எப்போ பார் பசங்க ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்மளை அதை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? அது இல்லாமல் இப்போ வாழ முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, 4வது தெருவுலேருந்து இங்கேருந்து கூப்பிட்டா 4வது தெருவுக்கு கேட்கும்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரூம்லேருந்து ஹால் லைட் ஆஃப் பண்ணுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். என் பொண்ணு அப்படி தான் வச்சுக்கோங்களேன். நான் பெட்ரூமில் இருந்தேன்னா அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்லுவேன். அவள் என்னை பெட்ரூம்லேருந்து ஃபோன் பண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாள். இது மாதிரி இப்போ ஃபோன் தான் உலகம்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணுற யூடியூபே ஃபோன் மூலியமாக தான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உலகம் ஏங்கவும் முடியாது. அது இல்லாமல் இப்போ இருக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் ஃபோன் தான் கெட்டுடுச்சு, ஃபோன் தான் நம்மளை கெட்டுடுச்சின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உருவாக்குறதே தடுத்துருங்க. அப்போ நம்ம வாங்கவே மாட்டோம்ல, நம்ம கெட்டே போக மாட்டோம்ல. உங்களுக்கு வேணும்னா ஜனங்களை கெடுத்துருவீங்க, வாங்குகிற சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க. அப்புறம் பணக்காரனாகவே தான் இருப்பான், ஏழையாகவே தான் இருப்பான். இந்த சூழ்நிலைக்கு ஜனங்களை தள்ளிட்டு ஃபோனால் தான் பசங்க கேட்டுட்டாங்க, 24 மணி நேரம் ஃபோன் நோண்டுறாங்க, நீ 24 மணி நேரம் ஃபோன் நோண்டுறேன்னு புருஷனை சொல்ல வேண்டியது, புருஷன் பொண்டாட்டியை சொல்ல வேண்டியது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரியல.